Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இருந்து திடீர் அறிவிப்புகளா நம்மளே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கலாய்வு பரிசீலனை அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமா நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்ப படிவம் செய்து வந்திருப்பீங்க. அவங்களுக்கான பதில் தகவலோ 2வது SMS 3வது SMSோ இன்ன வரைக்கும் வந்ததா இல்ல. கலாய்வு ப்ராசஸ் நடைபெற உள்ளது. அந்த கலாய்வு ப்ராசஸ் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலாய்வு ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் புதுசாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நம்ம சொல்லி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸ் மற்றும் பரிசீலனைக்குமான ப்ராசஸ் நடைபெற போகுது. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ நடைபெற்றுன்னு வருது அப்படின்னே சொல்லலாம். அந்த கலாய்வில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான கலாய்வு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கலாய்வில் உங்ககிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்விகள் முக்கியமான கேள்விகளுக்கான பதில் மற்றும் கேள்விகள் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஒரு சூப்பரான அப்டேட் கூடுதலாக கொடுத்துருக்கார். துணை முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ரீசன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கலாய்வு ப்ராசஸில் உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்பாங்க, ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்களும் கம்பல்சரியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக முகாம் மூலியமாக அப்ளை பண்ணவங்க கம்பல்சரியாக பாருங்கள். என்ன கேள்வி என்ன பதில் உங்களுக்கு கலாய்வு டேரெக்டாக வீட்டுக்கே கேட்பாங்களா, கலாய்வு வீட்டுக்கே பண்ணுவாங்களா, இல்லை ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, கலாய்வு ஒரு தடவை தான் பண்ணுவாங்களா, எத்தனை முறையோ எத்தனை தடவை ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்றது சம்மந்தமாக டைரெக்டாக கலாய்வு சம்மந்தமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்க போது. அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுன்னு வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்ற ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலமாக நம்ம தான் சொல்லியிருந்தோம். அதே போல் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் ஆரம்பித்து 3 மாதங்களாக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இன்னும் அக்டோபர் மாதம் கூட பார்த்தீங்கன்னா இந்த முகாம் நடைபெறும். செப்டம்பர் மாதம் முடிய போது அக்டோபர் மாதம் கூட நடைபெறும் அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. அதனால் இன்ன வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்கள கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இந்த முகாமை பயன்படுத்தி இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி பயனடைஞ்சிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சம்மந்தமாக தொடர்ச்சியாக வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணி வரோம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய சந்தேகம் தொடர்ச்சியாக எழுதுன்னு வருது. அதில் முக்கியமான ஒரு கேள்வியை இன்றைக்கி வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறோம். கலாய்வு அப்படின்னே சொல்லலாம். கலாய்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஏஓ அசிஸ்டன்ட் முகாமில் ஒரு சில அதிகாரிகள்லாம் வந்திருப்பாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து. அவங்களுடைய கேள்விகள் என்னவா இருக்கும், டேரெக்டாக வீட்டுக்கே கால் பண்ணி கேட்பாங்களா, இல்லை டேரெக்டாக வீட்டுக்கே கலாய்வு பண்ணுவாங்களா, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுல. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் 6 கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரும். உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை நபர் அப்படின்றத கேட்பாங்க. குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ரேஷன் கார்டில் மென்ஷன் பண்ணாத கூடுதலாக யாருனா இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்றது கேட்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வருமானம் சம்பாதிக்கிறீங்க, மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றதையும் கேட்பாங்க. அதுக்கடுத்து 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறார்களா அப்படின்றத கேட்பாங்க. கவர்மெண்ட்டில் அதாவது முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளாக அரசாங்க ஊழியர்களாக யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களா. முக்கியமாக தலைவிகள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க. அவங்க குடும்பத்தில் வேறு யாருன்னா அரசாங்க ஊழியர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகாது அப்படின்றத கலாய்வில் சொல்லுவாங்க. மேலும் உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறார், அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனைவி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் குடும்ப தலைவியாக இருப்பாங்க. அவங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்றத கேட்பாங்க. ஒருவேளை மகள்களோ இல்லை மருமகள்களோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அப்படின்ற கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் வீட்டின் மின்கட்டண எண் என்ன, மின்கட்டண ரசீது வைத்திருக்கிறீர்களா. ஒரு சிலவங்க முகாமிலே மின்கட்டண ரசீது கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் மின்கட்டண ரசீது கேட்பாங்க. மின்கட்டண எண் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் பில் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத
டிஎன்இபி தரவுகள் மூலமா வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு கனரக வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்கள் இருக்கிறதா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து கேட்பாங்க, அந்த 4 சக்கர வாகனங்கள் ஒருவேளை கார் நீங்கள் வச்சுருந்துக்கலாம், இல்லை டிராக்டர் இது போல் வந்து கனரக வாகனங்கள் வேறு ஏதாவது வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. அது கலாய்வில் உறுதி செஞ்சாங்கன்னா உங்களுக்கு பணம் வராது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கலாய்வில் இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் யாராவது வருமான வரி தாக்கல் செய்பவர் உள்ளதா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் யாருன்னா வருமான வரி கட்டுறவங்க யாருன்னா வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து கேட்பாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு கேள்விகளை வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த கேள்வியெல்லாம் கம்பல்சரியாக வந்து கலாய்வில் உங்களுக்கு ஃபோன் மூலியமாவோ இல்லை வீட்டுக்கே டைரெக்டாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 6 கேள்விகள் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த கலாய்வு சம்மந்தமாக ஒரு சில கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6 கேள்வி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். முக்கியமாக இப்போ ரீசனாக வந்து கலாய்வில் வந்து மென்ஷன் பண்ண, அதாவது வந்து கலாய்வு நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட் பாருங்கள். முதல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது கலாய்வு நடந்தது, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் ஒன்றும் வரல, கலாய்வு நடந்தது ஆனால் எஸ்எம்எஸ் ஒன்றும் வரல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் நடைபெற்று வருது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எனக்கு கால் பண்ணல, 2வது எஸ்எம்எஸ் வரல, கலாய்வுக்கு வரல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அதிகாரிகள் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ண பல்வேறு ஸ்கீம் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணியோ இல்லை வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார், விஏஓ அசிஸ்டன்ட்லாம் வந்து கலாய்வு பண்ணு வராங்க. அதே போல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கும் பண்ணிட்டு தான் வராங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில ஏரியாவில் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் கலாய்வு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ணா எனக்கு ஃபோனில் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, எஸ்எம்எஸ் எதுவும் வரல, அண்ணா எனக்கு வருமா அண்ணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ணா நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கான பதில் பல்வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பழைய வீடியோவில் வந்து கேள்விகள் வந்து கேட்குறீங்க. முக்கியமாக கலாய்வு சம்மந்தமாக ஃபோனில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, இது போல் கலாய்வு பண்ணுறதுக்கு வீட்டுக்கே டைரெக்டாக வந்தாங்க அப்படின்ற கமெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து தான் இது போல் கமெண்டை வந்து நம்ம எடுத்து டீட்டெயிலாக வந்து வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து சொல்கிறோம். ஃபோனில் கண்டிப்பாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கான தகவலை வீட்டில் வந்து கேட்பாங்க, அப்பயும் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஃபோனில் அதே போல் வந்து ஓடிபியோ அது சம்மந்தமாக ஏடிஎம் பின்னு இது போல் வந்து யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா கம்பல்சரியாக வந்து சொல்லுங்கள். முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் அது போல் வந்து உங்களுடைய டேட்டா எதுவும் கேட்க மாட்டாங்க. கம்பல்சரியாக டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோனில் வந்து ஒரு சில டைம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லையா, கலாய்வுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கால் பண்ணி கேட்குறதுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொருத்தவங்க முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, சார் எனக்கு கலாய்வு இன்னும் வரல, ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல, ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் மாற்றி என்ட்ரு பண்ணிட்டாங்க, நான் என்ன செய்யணும் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கலாய்வுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து அதாவது மென்ஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மாற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கலாய்வில் வந்து குறிப்பாக வந்து சொல்லுங்கள். உங்களுக்கான பதில் என்னவோ அவங்க கலாய்வு ஆஃபீஸரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் மாறினதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கலாய்வு வரும்போது இது போல் ரேஷன் கார்டில் நான் மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டேன், அதனால் முதல் எஸ்எம்எஸ் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணவங்க முதல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துதா வரலையா, அதாவது அப்ளை பண்ணதுக்கான எஸ்எம்எஸ் வந்துதா இல்லையன்றதை முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு கலாய்வு வரவங்க இன்னும் வந்து ஒரு 6 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படின்ற வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடுன்னுங்க, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்லுங்கள். உங்களது வங்கிக் கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து கேட்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு பிரைமரியாக வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் கம்பல்சரியாக லிங்க் பண்ணி வச்சுருங்க. ஒரு வீடியோலையும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம். எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் என்பிசிஐ லிங்க்கில் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த ஆதார் கார்டுக்கு இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு மாதம் ₹1000 பணம் வந்து வரும். மேலும் வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்துள்ளீர்களா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுபோல் மேல்முறையீடு ஏதாவது வந்து செய்திருக்கீங்களா அப்படின்றத வந்து கேட்பாங்க. மேலும் உங்கள் குடும்பத்தில் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறுவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்றதையும் வந்து கேட்பாங்க. அது சம்மந்தமாக என்ன ஆன்சரோ அதை வந்து சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு 5 ஏக்கரா மேல் நஞ்சை இல்லை 10 ஏக்கராவுக்கு மேலே புஞ்சை நிலம் இருக்கிறதா அப்படின்றதையும் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக என்ன பதிலோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறதா அப்படின்றத வந்து கேட்பாங்க. உங்கள் குடும்பத்தில் தனியாரில் இல்லை அரசு துறையில் யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்காங்க, மொத்த குடும்ப வருமானம் 2,50,000 குறைவாக இருக்குதா, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத வந்து கலாய்வுக்கு வர அதிகாரிகள் கம்பல்சரியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் இவங்க கேட்குற கேள்விகள் இதுக்கான கொடுத்த க்ரைட்டீரியா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன்லேயே மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா எல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுக்கான வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து கலாய்வுல ப்ராசஸில் கேட்கும்போது கம்பல்சரியாக வந்து
சொல்லுங்கள். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கம்பல்சரியாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒப்புகை சீட்டு பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. மேனுவலாக வந்து 2 ஒப்புகை சீட்டு கூட வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெட் கலரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒப்புகை சீட்டு இருக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. விண்ணப்பதாரரின் பெயர், குடும்ப அட்டை எண், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்றதுக்கான கையெழுத்து போட்டு சீல் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. கலாய்வில் வரும்போது நீங்கள் விண்ணப்பம் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷன் இந்த வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிப்ட் யாருன்னா வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி பத்திரமா எடுத்து வச்சிங்க. இது போல் பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அதிகாரிகள் கலாய்வு வந்து மேற்கொண்டு வராங்க. ஒரு நபரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வராங்களா அப்படின்றத அரசு வந்து கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு அலுவலர்கள், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையிலேருந்து கூடுதல் செயலாளர் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி, அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் தான் வந்து இது வருது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் கண்ட்ரோலில் இந்த ஸ்கீம் வரதை வந்து சொல்லின்னு வராங்க தகவல். அதனால் நிறைய அதிகாரிகள் வந்து போட்டு இதுக்கான கலாய்வு ப்ராசஸ் தொடர்ச்சியாக வந்து கரெக்டாக வந்து மீண்டும் வராங்க. நேரடியாக வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடத்துக்கே நேரடியாக வந்து சென்று அவங்களுக்கான ஆய்வு வந்து மேற்கொண்டு வராங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து தகவலை வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஊராட்சியோ இல்லை நகராட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஊராட்சி இருந்ததுன்னா உங்கள் தெருவு எதுவோ அந்த தெருவுக்கு வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணி கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அவங்க வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணம் ஏறுமா ஏறாதான்றதை கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு கலாய்வு செய்ய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து ஆய்வு செய்வாங்க. மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு மூலிமா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெரும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். வருமானம் உயர்ந்திருந்தால், 4 சக்கர வாகனம், கனரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால், பத்திரப்பதிவு குறித்து அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாட்டு பற்றி தரவுகள் ஆய்வு செய்யப்படும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கிரைட்டீரியா மீறினாலும் சரி, இல்லை ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்க இந்த கிரைட்டீரியா மீறினாலும் சரி, இதுக்கு தான் ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்க வீடியோ பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. இது போல் கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க வந்து பணமே வரல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண வரீங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத துணை முதலமைச்சர் இப்போ ரீசனாக வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். விடுபட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகள், அதாவது பார்த்தீங்கன்னா விடுபட்ட மகளிர் அனைவருக்கும் விரைவில் உரிமை தொகை தரப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கு அதிக திட்டங்கள் கொண்டு வரவைக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இன்னும் 1.5 மாதங்களில் வந்து உங்களுக்கான பணம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் தீபாவளிக்கு முன்கூட்டதே உங்களுக்கான SMS, தீபாவளிக்கு முன்கூட்டியே ரூபாய் 1000 வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. அது சம்மந்தமாக அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உடனுக்குடனே இந்த ஸ்கீமில் என்னென்ன தகவல்லாம் வந்து வருது, என்னென்ன அரசு அறிவிப்புலாம் அப்டேட்லாம் வந்து வருது அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் பணம் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். என்பிசிஐயில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேனல்லே வந்து, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். முக்கியமாக இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கம்பல்சரியாக வந்து பாருங்கள். இதுதான் கிரேஸ் பாயிண்ட் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறது. ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்பிசிஐயில் எப்படி வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறது சம்மந்தமான வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் பணம் கிரெடிட் ஆகும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றது ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் மாறி ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேருக்கு பணம் வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க தமிழ்நாடு ஸ்மார்ட் கார்டு அடிப்படையில் வந்து இப்போ வர பணம் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அதாவது பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஏஏ கார்டு, என்பிசிஹெச்எஸ் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச்என்சி இது போல் வந்து பல்வேறு விதமான கார்டுகள் வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி. அந்த வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்பிசிஹெச்எஸ் கார்டுகள்லாம் வந்து வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுறாங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கலாய்வு ப்ராசஸ் நடைபெறும் போதே அதிகாரிகள் வந்து கம்பல்சரியாக வந்து சொல்லுவாங்க. இது போல் கார்டு அடிப்படையில் இப்போதைக்கு வந்து தேர்வு செய்கிறதில்ல. உங்களுடைய வருமானம், உங்களுடைய தகுதி அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்ஏஏ, என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கிறவங்க கம்பல்சரியாக எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது.
NP, HH, NC இருக்கிறவங்களுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் உங்கள் வகையான கார்டு என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரியாக வருமா வராதான்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பணம் வரப்போதுன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு SMS வந்திருக்கும். ரெண்டாவது எஸ்எம்எஸ்ஸாக எது போல் SMS வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவேன். இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஒரு சிலவங்களுக்கு DPT ட்ரான்ஸ்ஃபர் ₹1 கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸ்லாம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து வந்திருக்கும். இது போல் SMS சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் கம்பல்சரியாக டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக பரிசீலனை கலாய்வு சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு டீட்டெயிலான கிரேஸ் பாயிண்ட் கூட வந்து கிடைச்சிருக்கும். இது போல் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கம்பல்சரியாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ வந்து போட்டுதாலும் நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலயமா நிறைய பேருக்கு வந்து பயனடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக பணம் வரது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் தான் வந்து இருக்கும். நிறைய சேனல் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம், கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை வந்து எல்லாருக்கும் வந்து பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய சேனல் பொறுத்தளவுக்கு எல்லா கமெண்ட் பாக்ஸுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். நிறைய பேர் அதன் மூலயமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பயனடைஞ்சு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு ₹1000 பணம் பட்டுன்னு வந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கம்பல்சரியாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.